காங்கிரஸ் IUML போக தாவேகாவிலிருந்தும் புதிதாக 10க்கும் மேற்பட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். வெளியிலிருந்து ஆதரவு தந்தவர்களுக்கும் விஜய் கேபினெட்டில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். புதிய அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது காங்கிரஸை தவிர்த்து மற்ற கட்சியினர் யாரும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கின்றோம், ஏனென்றால் திமுக கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்று விட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அமைச்சரவையில் இடம்பெற்றால் அது சில தர்மசங்கடமான சூழலை உருவாக்கி விடும் என்பதை வெளிப்படையாக சொல்லி வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள். நிபந்தனை எதையும் அவர்கள் விதிக்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை அந்த கட்சிகள் எல்லாம் வெளிப்படையாகவே தங்களுடைய ஆதரவு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதாவது அந்த கட்சிகள் எல்லாம் அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலே கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் அங்கம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கூட்டணியில் தான் தொடர்ந்து இடம்பெற்று வந்தது. அவர்களுக்கு மைனாரிட்டியாக இருந்த பொழுதும் காங்கிரசினுடைய ஆதரவு தேவைப்பட்டது 5 ஆண்டுகள் அரசை நிறைவு செய்வதற்கு. அப்படியான சூழலில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் அந்த கட்சியினருக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. எனவே இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய அரசிலே 5 உறுப்பினர்களை கொண்டு காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் 5ல் 2 உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கியிருக்கின்றார் என்பது அந்த கட்சியினருக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு போன்ற ஒரு முக்கியமான மாநிலத்திலே தென்னிந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பதாகவே தேசிய தலைமை அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பார்க்க முடியும். அதே போன்று இடதுசாரிகளுக்கும் நல்ல வாய்ப்பை வழங்குவதற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் முன்வந்திருக்கின்றது. அவர்கள் வெளியில் இருந்து ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கான விருப்பத்தை தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதற்கான ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார். நாளை நடைபெறக்கூடிய புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்கான அழைப்புதலை பல கட்சிகளுக்கும், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் நேரில் சென்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் நாளை நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றார். புதிய அமைச்சர்களில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். காங்கிரஸை சார்ந்த 2 பேர் இடம்பெற்று விட்டார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளை சார்ந்த ஒருவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் தங்களுடைய கொள்கை நிலைப்பாடான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை தற்பொழுது விஜய் உறுதி செய்திருக்கின்றார். எனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.